ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ற? என்ன பண்ற? யார் வீடு இது? ஏன் உள்ள தலை கதவை சாத்துற? ஸ்ருதி கதவை தோற. ஸ்ருதி இங்க யாருமே இல்ல. ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற? கதவை தோற. உள்ள கடந்து சாவடி. என் மாமாவை கேக்குது உனக்கு? இனி யார் வந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். எங்க உன் ஃப்ரெண்ட் அவளோட அம்மா? ஸ்ருதி கதவை தோற. ஸ்ருதி அத்தைக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சா கோவப்படுவாங்க. மரியாதையா நீ கதவை தோற. ஸ்ருதி கதவை திறக்க போறியா? வெளிய கடந்து சாவு. ஐயோ ஸ்ருதி என்னை இப்படி விட்டுட்டு போகாத ஸ்ருதி. இது ரொம்ப தப்பு. இது பாவம். ஸ்ருதி அப்படியே சாவட்டும். ஸ்ருதி என்ன அர்ஜுன், இப்படி மடியில லேப்டாப் வச்சுட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். லேப்டாப் சூடு உடம்புக்கு நல்லதில்ல. அட்லீஸ்ட் ஒரு தலைக்காணிய மடியில வச்சுட்டு வேலை செய்யலாம்ல. இதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறது. இப்படி அக்கறையா கவனிச்சுக்கிறதுக்கு, நமக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு. பொண்டாட்டி சொன்னா மட்டும் எங்க கேக்குற? எல்லாம் வெறும் பில்டப் தான். நீ சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன்? சத்யா, என்ன நீ கேட்கதான் மாட்டேங்கிற? கேட்டுதான் பாரு. அப்புறம் ஐயா எவ்வளவு ஏராளம் தாராளம்னு புரியும். ஓஹோ, மீனுக்கு தண்ணி எவ்வளவு பிடிக்குமோ, அந்த சூரியகாந்தி பூவுக்கு சூரியனை எவ்வளவு பிடிக்குமோ. போதும் போதும் போதும். அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பதானே? நிச்சயமா. இதுல வேற டவுட்டா? ஆமா, ஏன் சுத்தி வளைக்கிற? நேரா விஷயத்துக்கு வா. போச்சுடா, இந்த சட்ட பட்டனும் அவுட்டா? நான் சொல்றது கேளுப்பா. சொல்லு. இது நம்ம தல தீபாவளி தானே? அத எங்க அப்பா அம்மா வீட்டுல கொண்டாடுறது தானே முறை. காலங்காலமா மாப்பிள்ளைக்கு தல தீபாவளி மாமனார் வீட்டுல தான். அதுதானே மரியாதை. நாம எங்க அப்பா வீட்டுல போய் தல தீபாவளி கொண்டாடலாமே. ஏதாச்சும் சொல்லு. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. ஆனா காலையில தான் அம்மா என்கிட்ட பேசினாங்க. நாம ஏன் இந்த தல தீபாவளிய இங்க கொண்டாடணும்னு நிறைய காரணம் சொன்னாங்க. அவங்க சொன்ன காரணம் எல்லாமே எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு. அதனால சரின்னு நான் சொல்லிட்டேன். இது ஏன் என்கிட்ட சொல்லல? சத்யா, ஏய் இங்க வா. அதுவா ஆபீஸ் ஒர்க்ல மறந்துட்டேன். இப்ப சொல்லிட்டேன்ல. இல்ல அர்ஜுன், நீ இங்க நினைச்சா இங்க முடிவு பண்ணா, நீ சொன்னா நாம எங்க அப்பா வீட்டுல போய் தல தீபாவளி கொண்டாடலாம். உன் பேச்ச உங்க அம்மா கேட்பாங்க. நீ இங்க நினைச்சா, இங்க முடிவு பண்ணா, நாம தல தீபாவளிய இங்கேயே கொண்டாடலாம். உன் பேச்ச உன் புத்தி கேட்கும். அர்ஜுன், அது அம்மா கிட்ட நான் ஓகே சொல்லிட்டேன். இப்ப போய் நான் வேற ஏதாவது சொன்னா, அது நீ சொல்லித்தான் நான் சொல்றேன்னா அம்மா நினைப்பாங்க. உனக்கு நான் கெட்ட பேரு வரவே விட மாட்டேன். கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, போய் சொல்லு. சத்யா, எல்லா தீபாவளியும் நமக்கு தல தீபாவளி தான் சொல்லும். தல தீபாவளிய நம்ம இங்க கொண்டாடலாம். அடுத்த தல தீபாவளிய நம்ம உங்க வீட்ல கொண்டாடலாம். அர்ஜுன், யூ ஆர் a bad boy. சத்யா, ஐம் so ஒரு இம்பார்ட்டன்ட் கிளையண்ட். நம்ம அப்புறமா பேசலாம்.
பேச்சு தான் அவனுக்கு சட்டம் சாசனம். இவனை எப்படி முதல்ல திருத்துறதுன்னே தெரியல. அண்ணி, நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த தேவி அத்த சக்சஸ். வா, என்னாச்சு? நீங்க சொன்ன பிளான் படி அவகிட்ட சென்டிமெண்டா பேசி நம்மளோட பழைய வீட்ல ரூம்குள்ள அவளை தள்ளி பூட்டிட்டு வந்துட்டாத்த. அவ பூஜை கூட பர்ஸ் எல்லாமே இதோ இங்கதான் இருக்கு. நாங்க அவ மொபைல். ஏய் ஏய், இது நான் அவகிட்ட கொடுத்த டம்மி போன்டி. அண்ணி, அவ ஒரிஜினல் போனே என்கிட்ட தான் இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதாங்க நீ அந்த போனு. ஓபன் பண்ண முடியுமா பாரு. ஐயோ, நானே நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ணி, முடியவே இல்ல. நான் பல தடவை ட்ரை பண்ணி அது லாக் ஆயிடுச்சு. ஏதோ இந்த பேட்டர்ன் லாக் போட்டு வச்சிருப்பா போல இருக்கு. ஓபனே பண்ண முடியல. சரி, ஸ்ருதி கிட்ட கொடு. இந்தாடி. ஸ்ருதி, நான் சொல்ற மாதிரி இத கொண்டு வந்து கொடு. சரிங்க அத்தை. அண்ணி, ஆ, இப்ப அடுத்த பிளான் என்ன அண்ணி? அவளை மொத்தமா முடிச்சு விட்டுற போறீங்களா? அவ என்னைக்கோ முடிஞ்சு சாம்பலா போயிருக்கணும். ஆனா சாம்பல்ல இருந்து எழுந்திருச்சு வந்துட்டா. எந்திரிச்சு வந்து நம்மள எல்லாம் சாகடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை ஏதாவது பண்ணா அது அபியத்தான் பாதிக்கும். அப்படி ஏதாவது நடந்தா இந்த தடவை அவன் இன்னும் மோசமாயிடுவான். என் பையனை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ அவ நிலைமை? அவ கதைய நாம முடிக்க வேண்டாம், அவளே முடிச்சுக்குவா. இருட்டார சாப்பிட குடிக்க எதுவுமே இல்ல, வயித்துல புள்ள. எத்தனை நாள் பட்னியா அவளால தாங்க முடியும்? கத்தி கதறி அவளே செத்து போயிடுவா. அடடடடா, எந்த ஒரு பழிபாவமும் நம்ம மேல வராம அவ கதையை முடிக்க போறீங்களா நீ? பழி வாங்குறதுல நீங்க வேற லெவல் அண்ணி. தல தீபாவளி சத்யாவுக்கும் அர்ஜுனுக்கும் மட்டும்தான் நடக்கணும். அந்த தேவி என் கண்ணிலேயே படக்கூடாது. ஆனா அபிமாமா சும்மா இருக்க மாட்டாரு. தேவி அவ அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு ஊருக்கு போயிட்டான்னு ஏதாவது ஒரு கதையை கட்டிடலாம். அவளோட அப்பா அம்மா பேரு ஊரு எதுவுமே அபிக்கு தெரியாதே. தேடி தேடி அலைவான். எதுவுமே சொல்லாம போயிட்டாளேன்னு அவ மேலதான் இவன் கோவமே படுவான். அவளதான் இவனும் தப்பா நினைப்பான்.